துரந்தர் படம் ஏன் பயங்கரமா ஒர்க் ஆச்சு? 3.5 மணி நேரம் படம். ஆனா எப்படி இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு அப்படின்னா, ஏன்னா அதுல சொல்லப்பட்ட கதைகள் அவ்வளவு இருக்குது. ஒரு கேரக்டர்ஸ்க்குமான தனித்தனி கதைகள் இருக்குது. அண்ட் முக்கியமா இந்த வழக்கமான ஸ்பை படங்கள்னு ஒரு டெம்ப்ளேட் இருக்கும்ல, அதை அப்படியே தூக்கி கடாசுனது. ஏன்னா இந்த வழக்கமான ஸ்பை படங்கள்ல பாகிஸ்தானோட ஒரே வேலை இந்தியா அழிக்கிறதா இருக்கும். இந்த இந்தியா மொத்தமுமே நம்பி இருக்கிறது ஒரே ஒரு மாஸ் ஹீரோவா இருக்கும். அவர் ஹீரோயின் கூட ரொமான்ஸ் பண்ணுவாரு. அப்புறம் இந்த பாகிஸ்தான் கேங்க ஒண்ணு பேசியே திருத்துவாரு, இல்லைன்னா மொத்தமா தீட்டு கட்டுவாரு. இந்த டெம்ப்ளேட்டே பார்த்து பார்த்து சலிச்சு போச்சு. அதை அப்படியே தூக்கி கடாசிட்டு ஏகப்பட்ட ரியல் இன்சிடென்ட்ஸ்க்கு நடுவுல ஒரு கதையை செட் பண்ணிருக்காங்கல்ல, அதுதான் ஸ்பெஷல். அண்ட் துரந்தர் படம் பார்த்துன்னா இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. ஏன்னா சிலருக்கு ஸ்பாயிலரா ஃபீல் ஆகலாம். ஃபர்ஸ்ட் இங்க இருந்து அங்க ஒரு ஸ்பை அனுப்புறதுக்கான ரீசனை செட் பண்ணுது. 1999ல இந்த ஃபிளைட் ஹைஜாக் நடந்தது. அப்பவே மாதவன் வந்து ஒரு ஐடியா பிச் பண்ணிருப்பாரு, இந்த மாதிரி ஸ்பை அனுப்பலாம்னு சொல்லி. இல்ல நல்ல ஐடியா தான், அது ஓரங்கட்டி வையின்னு ஒதுக்கி வச்சது. அடுத்த 2 வருஷத்துல திரும்பவும் பார்லிமெண்ட் அட்டாக் நடந்ததும், எப்பா உன் ஐடியா நல்லா இருக்குது, பேசாம நம்ம அனுப்பி வைக்கலான்ற மாதிரி அந்த ஐடியாக்கு அப்ரூவ் பண்றது. அதாவது இங்க இருந்து ஒரு ஸ்பையை அனுப்புறதுக்கே இங்க ஆல்ரெடி 2 ரியல் ஈவென்ட்ஸை எடுத்துக்கிட்டு இப்படியான ஒரு டைம்லைனை செட் பண்ணி அதுக்கப்புறமா ஸ்பையை அனுப்புறது. அங்க போனதும் அங்க பாகிஸ்தானோட ஒரே நோக்கம் இந்தியா அழிக்கிறது தான். 24 மணி நேரமும் பிளான் போறது இல்ல, அங்க ஆல்ரெடி நடக்கிற கதைகள்லாம் காட்டினது. முக்கியமா இந்த ரெஹ்மான் பெலோச் கேரக்டர் அங்க லயாரி மக்களுக்காக அவர் வந்து எப்பா மொத்தமா நான் தான் ரூல் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு அவர் பத்தின கதை. அண்ட் அவரு அப்படியே நான் கேங்ஸ்டர் வழக்கம் மட்டும் பத்தாது, அரசியலுக்கும் வரேன்னு அவர் ஆசைப்படுறது. அங்க இருக்கிற அரசியல்வாதிங்க, தம்பி நீ அடியாளா இருக்கிற வரைக்கும் ஓகே, நீ அரசியலுக்கு வந்துட்டனா என்னைய தூக்கி சாப்பிட்டுருவேன்னு இவரை போட்டு தள்ளுறதுக்கு சௌத்ரி அஸ்லாம்னு ஒரு ரியல் கேரக்டர். இந்த சௌத்ரி அஸ்லாம் கேரக்டர் இந்த மாதிரியான கிரிமினல்ஸ் எனக்கு இருக்கிறதே பிடிக்காதுன்னு என்கவுண்டர் பண்றவன். இதுல அரசியலுக்கு தான் போயிட்டாங்கன்னா கையிலே பிடிக்க முடியாது, அவங்களை காலி பண்ண நானும் ஒத்துக்கிறேன்னு அங்க இந்த சௌத்ரி அஸ்லாம் கூட நடக்கிற அந்த ஒரு பாலிடிக்ஸ். இதுலயே இவ்வளவு கதைங்க இருக்குதா, இதுக்கப்புறம் தான் இன்னும் பெரிய கதையே. அடுத்து ஒரு அட்டாக் நடக்க போது இன்ஃபர்மேஷன் கொடுத்தோம், அதை இவங்களால தடுக்க முடியல. சோ அதனால டென்ஷன் ஆகி அந்த அட்டாக் இவர் கண்ணால பார்த்ததுனால இங்க ஆல்ரெடி இருக்கிற சிச்சுவேஷனை வச்சு பெருசா ஒரு பிளானா போட்டு ரெஹ்மானுக்கு செக் வைக்கிறது. இவ்வளோ விஷயங்கள் இந்த ஒரு படத்துக்குள்ள இருக்குது. அதுவும் ஒரே ஒரு பார்ட்ல. இன்னும் செகண்ட் பார்ட்ல இவருக்கான பேக் ஸ்டோரி இருக்குது. இதுக்கப்புறம் இங்க இருந்து என்னெல்லாம் பண்ண போறாருன்னு பல விஷயங்கள் இருக்குது. சோ இதுல அவங்க எடுத்துக்கிட்ட ரியல் இன்சிடென்ட்ஸ், ஒன்னு ஃபிளைட் ஹைஜாக், அடுத்து பார்லிமெண்ட் அட்டாக், அடுத்து மும்பை அட்டாக்னு 3 ரியல் ஈவென்ட்ஸ். அது இல்லாம ரியல் கேரக்டர்ஸ் நிறைய எடுத்துக்கிட்டு இதுக்கு நடுவுல கதையை செட் பண்ணி இவ்வளோ விஷயங்கள் அவங்க ஒர்க் பண்ணதுனாலதான் இது பயங்கரமா நமக்கு ஃபீல் ஆச்சு. அண்ட் இதுல வந்து ரியல் கேரக்டர்ஸையும் அண்ட் ரியலா இங்க இருந்து போன ஸ்பைகளை பத்தியும் அடுத்தடுத்த வீடியோல கவர் பண்ணுவோம். ஆக்சுவலா நிறைய விஷயங்கள் இந்த படத்துல இருக்கு.